நிபி ஐடியாஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பிங் பேக்கையும் அந்த ஷூ பாக்ஸையும் வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் செய்ய போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது ஷாப்பிங் பண்ண பொருள் ஆசையாக எடுத்து வச்சுட்டு அது வர்ற பேக்கோ இல்லை பாக்ஸையும் நம்ம தூக்கி போட்டுருவோம். இது நார்மலாக எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பழக்கம்தான், அதுதான் வழக்கமும். ஆனால் அந்த தூக்கி போகிற பொருளை ஏதாவது ஒரு ரீயூஸ்டு பண்ண முடியுமாங்கிறது தான் என்னோடய ஐடியா. அந்த மாதிரி யோசித்து தான் இந்த ஐடியாவை நான் இப்போது செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு இந்த சைடில் உள்ள மூடி மேலே உள்ள மூடிலாம் தேவையில்லை. அதனால் நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மேலே உள்ள மூடியை கட் பண்ணி அதை அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளார வச்சுட்டேன்னா இந்த பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமேன்னு அதை கட் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளார நான் அப்படியே வச்சிட்றேன். இப்போ இந்த ஷாப்பிங் பேக்கில் இந்த பாக்ஸை வச்சு அளவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கில் என்ன எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஓ மை காட் பொண்ணு, ஓஎம்ஜி பொண்ணு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ லேடிஸ் சம்மந்தமாக உள்ள கடை. அதுக்கு வந்து அந்த ஷாப்பிங் பேக் என்ன வாங்கினங்கிறது மறந்துடுச்சு. அந்த பேக்கை எடுத்து வச்சுருந்து அப்புறம் ரீயூஸ் பண்ணுறதுனால என்ன வாங்கினேன் எப்போ வாங்கினேங்கிற மறந்துடுச்சு. இப்போ அந்த பாக்ஸ் அளவுக்கு இந்த பேக்கை கட் பண்ணிக்கிட்டேன். பாட்டம் நமக்கு தேவையில்லை, மேலே ஹேங்கிங் வர மாதிரி இந்த பார்ட்ஸ் தான் நமக்கு தேவை. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி தான் முக்கியமான விஷயமே நடக்க போகுது. இந்த பாக்ஸை இந்த பேக்குக்குள்ளார இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணுறதோடு இல்லாமல் சைடில் எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பர்ஸு, பாட்டத்தில் எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணி க்ளூ வச்சு இந்த பாக்ஸோட அளவுக்கு வெட்டி ஒட்டிக்க போகிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேக்கோட அளவும் இந்த பாக்ஸோட அளவும் ஒரே அளவில் இருந்தால் தான் நான் செய்கிற இந்த ஆர்கனைசர் சரியாக வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பாக்ஸையும் பேக்கையும் நான் எடுத்துக்கிட்டேன். கரப்பாம்பூச்சி தலைகையில் கவுத்து போட்ட மாதிரி இந்த பாக்ஸையும் கவுத்து போட்டு சைடில் எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணி க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன் இந்த பாக்ஸோட அளவுக்கு. ஒரு பக்கம் ஓஎம்ஜி பொண்ணுன்னு போட்டிருக்க பார்த்து லேடிஸ் வியர்க்காக உள்ள கடைன்னு சொன்னேன். ஆனால் இன்னொரு பக்கம் மென்ஸ் வேர்னே போட்டிருக்கு, 4th floor மென்ஸ் வேர்னே போட்டிருக்கு. இது என்ன கடைங்கிறது எனக்கு தெரியல, மறந்து போச்சு. ஆனால் கும்பகோணத்தில் வாங்கினதுங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த கடையோட பேர் என்னங்கிறது தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் வாங்கினவங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த பேக்கை வந்து நான் எடுத்து வச்சுருந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அது எனக்கு என்னங்கிறது தெரியல. இந்த பேக்கில் நம்ம வந்த பிறகு பெட்டுக்கு அடியில் வச்சு ஃப்ளாட்டாக வரணுங்கிறதுக்காக வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வச்சது. இடையில ஒரு தடவை பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த பேக் இருந்துச்சு. சரி, இதை வச்சு ஏதாவது ஒரு ரீயூஸ் ஐடியா பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேக்கை எடுத்து இன்றைக்கி ரீயூஸ் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஆனாலுமே ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். ஐடியா வந்துடுச்சு. இந்த பாக்ஸோட ஓரத்தில் பிளாக் கலர் டேப் எடுத்து ஃபுல்லாக அப்படியே ஒட்டி கவர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்டர் வச்ச மாதிரி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இதுதான் எனக்கு சரியில்லாத மாதிரியே தோணியிருக்கு. ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு தோணுச்சுல்ல, அதுதான். இப்போ பாருங்கள், பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் ரெடி. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ நீட்டாக சூப்பரான ஒரு ஆர்கனைசராக வரும்னு. மல்டி பர்பஸ் யூசேஜ் பாக்ஸ் ரெடி. உண்மையிலே தானுங்க, உண்மையிலே மல்டி பர்பஸ் யூசேஜ் பாக்ஸ் தான் இது. சூப்பராக இருக்குது, பார்க்கவே இன்னும் செம்மையாக இருக்குது. ரோஸ்லாம் வச்சு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல். இது அழகாக ஒரு ஃப்ளவர் வேஷ் மாதிரியாக ரெடி பண்ணிக்கலாம்.
இல்லைனா இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி கிளட்சஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஐடியா தான். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, சென்ட்டு பாட்டில் பவுடர்லாம் வைக்கிற ஆர்கனைசராக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்டு ஒரு டிப்ஸ் என்னென்னா, மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் இது. வேஸ்ட்டு டு ஒண்டர் தான் என்னுடைய தாரக மந்திரம். வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிற பொருளை இவ்வளோ சூப்பரான ஆர்கனைசர் செய்ய முடியும். இந்த ஐடியாலாம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த வீடியோ இதோடு முடியல. இன்னொரு ஷாப்பிங் பேக்கை வச்சு இன்னொரு ஆர்கனைசர் ஐடியா எப்படி பண்ணலாங்கிறத ஐடியா பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த பேப்பர் பேக்கை பாதியாக கட் பண்ணிக்கிறேன். பாதினா சரி பாதி இல்லை, மேலே ஹேங்கிங் இருக்குல்ல அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாகவே விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பகுதியாக வந்துடுச்சு. அடிப்பக்கம் பாருங்கள், இது ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்துடுச்சு. மேலே கட் பண்ணி வச்சுருக்க மேல் பக்கத்தை இந்த அடிப்பக்கத்துள்ள இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக செல்லோ டேப்பு அப்படி இல்லைன்னா ஸ்டாப்லர் பின்ன வச்சு ஒட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அடிப்பக்கம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. பார்க்கும் போதே நமக்கு தெரியுது பாருங்கள். இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நான் சுற்றி ஸ்டாப்லர் அப்படியே பின் பண்ணிக்கிறேன். எந்தெந்த இடத்துல தேவையோ அப்படியே ஃபுல்லாக அதை நான் அப்படியே பின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேப் போட்டு தான் சுற்றி ஒட்டலான்னு நினச்சேன். ஆனால் டேப் யூஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக மடங்கும். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நல்லா கரெக்டாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். அழகாக ஒரு சின்ன பேக் மாதிரியே இது ரெடி ஆகிடுச்சு. பெரிய பேக்கை சின்ன பேக்காக இருக்கேன், அவ்வளோதான். இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்த அடிப்பக்கம் இந்த அட்டையை வச்சு செட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தோன்னு ஒன்று ஞாபகம் வருது. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் ராஜா கமல் அப்பு கமல்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ராஜா கமல் மாதிரி இருந்த இந்த பேக்கை அப்பு கமல் மாதிரி மாற்றிட்டேன் குட்டியாக. இது எதுக்காகனா, ஜோடியே இல்லாமல் சிங்கிளாக சுற்றி தெரியும் 90s கிட்ஸ் போல். ஜோடியே இல்லாமல் சில பில்லோ கவர்ஸ்லாம் தனியாக சிங்கிளாக இருக்கும். அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண தான் இந்த பேக்கை ரெடி பண்ணியிருக்கேன். பில்லோ கவரை இந்த மாதிரி பாக்கெட் சைஸில் பாக்கெட் மாதிரி மடித்து வைக்கும் போது இது கலையவே கலையாது. என்னான்னு தான் நம்ம தூக்கி போட்டாலும் எப்படி தான் கீழே விழுந்தாலும் இது ஒன்றுமே ஆகாது, கலையவே கலையாது. இந்த மாதிரி மெத்தடில் ஒன்று மடிப்பேன். இன்னொன்று நார்மலாக எல்லாருமே மடிக்கிற மாதிரி இந்த மெத்தடில் ஒன்று மடிப்பேன். அது அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி மடிக்க வரமோ அந்த மாதிரி நான் மடிச்சுப்பேன். இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக மடித்து வச்சு இந்த அப்பு கமல் பாக்ஸில் நான் இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். பார்க்கதான் இது குட்டியாக இருக்குது. இது உள்ளார நிறைய இன்சர்ட் பண்ணலாம். நல்ல ஆர்கனைசர் இது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி சின்ன பாக்ஸாக இருந்தாலும் பெரிய பலன் கிடைக்குது. பார்க்கவே நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஐடியாவும் இந்த பேக்கில் நான் வச்சுருக்கேன். என்னென்னா, ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம் தான். அழகாக இந்த மாதிரி பிளான்ட்லாம் இதில் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் போது பார்க்க எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான், சூப்பராக இருக்குது. திங்க் அப்படின்னு போட்டிருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.